கேளுங்க. அரசியல் களங்களில் அதாவது நேற்றைய தினம் டெல்லியிலிருந்து ஒரு காணொலி வழியாக பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி மீட்டிங் நடைபெற்றது. அதனுடைய முடிவுகளாக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டதற்கு பின்னால் பிஜேபி தமிழகத்திற்குள் நுழையக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தேர்தலிலே நாம் முன்வைத்த ஒரு கருத்தாகும். காரணம், அவர்கள் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே பிரச்சனைகளை உருவாக்கி விடுவார்கள், கலவரங்களை உருவாக்கி விடுவார்கள், வளர்ச்சி தடைப்பட்டுவிடும் என்ற காரணங்களுக்காக நாம் கூட்டணி அமைத்து அதில் போட்டியிட்டோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தமிழக மக்கள் 3 வெவ்வேறு வகையான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதில் அதிகபட்சமான அளவிற்கு விஜயனுடைய கட்சிக்கு, விஜய் அவர்களுடைய கட்சிக்காக அதிகமான அளவிற்கு 108 என்பது 107 தொகுதி வரையிலே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுகிறது, 11 இடங்கள் தேவைப்படுகின்றன. இந்த காலகட்டத்திலே ஒன்று நாம் ஒரு இதற்காக யோசிப்போமேயானால், கொஞ்சம் நாட்கள் இழுத்து விடுவோமேயானால் பிஜேபி உள்ளே நுழைந்து விடுவார்கள். குறைந்தபட்சம் அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில நபர்களை அனுப்பி இந்த கூட்டணியிலே அவர்கள் உள்ளே நுழைந்து அவருடைய லட்சியத்தை அவர்கள் செயல்படுத்துவதற்காக பார்ப்பார்கள். அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் முதல் நோக்கமாக நாம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகளோடு ஒன்றிணைந்ததற்கு காரணம், பிஜேபியினுடைய வளர்ச்சி தமிழகத்திற்குள்ளே வரக்கூடாது. அதை கிட்டத்தட்ட நாம் விந்திய மலையை தாண்ட விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இதை பற்றி விவாதித்தோம். விவாதத்தின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர்கள் விஜய் அவர்களை சந்திப்பார்கள். அதே போல தங்களுடைய ஒப்புதலையும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதற்கான ஒப்புதலையும் தமிழகத்தினுடைய கமிட்டியினுடைய கருத்துக்களையும் ஒன்றிணைத்து அவர்கள் தன்னுடைய ஆதரவை கொடுப்பார்கள். ஆனால் முக்கியமான ஒரு கண்டிஷனோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், எக்காரணம் கொண்டும் இந்த மதவாத சக்திகளை வேறு வகையில் உள்ளே சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்ப்பீர்களானால் இந்த ஆதரவு என்பது அந்த அடிப்படையிலே மாற்றியமைக்கப்படும் என்ற ஒரு கண்டிஷனோடு தான் இதிலே நாம் முன்னிறுத்தியிருக்கிறோம்.